தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு ஊடகவியாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் இடையே அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் அனுராக் தாக்கூர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதற்காக பதிலுரைலாம் கொடுத்ததை பார்க்க முடியுது. குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது குறித்து அவர் பேசும்பொழுது ஒரு ஜாதி பேர் என்னன்னு சொல்ல முடியாதவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசியது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? சாதி பேரை சொல்ல முடியாது, சாதி பேரை அவர் என்ன சாதின்னு வெளிப்படுத்த முடியாது, அது ஒரு அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சாதியே இல்லாமல் இருக்கணும், சாதியை அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் காந்தியிலிருந்து அம்பேத்கர்லேருந்து பெரியார்லேருந்து இந்தியாவினுடைய முன்னோடிகளினுடைய கருத்து. இதை சொல்கிறதுக்கு அவருக்கு வெக்கமா இல்லை அனுராக் சிங் தாக்கூருக்கு? அவர் எந்த அடிப்படையில் அவர் இதை சொல்கிறாரு? அவர் ஒரு பெரிய தாக்கூர் சமூகத்திலேருந்து வந்தேன், அவர் பேருக்கு பின்னாடி ஜாதி தாக்கூர்னு போட்டிருக்கிறதுனால அவர் அதை சொல்ல வராரா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லை. அது பெரியாரினுடைய மிகப்பெரிய வெற்றி, அவருடைய மிகப்பெரிய கனவு. இந்தியா முழுக்க எந்த இந்துக்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கக்கூடாது. அதுதான் எதிர்காலத்தில் இந்தியா நோக்கி செல்ல வேண்டிய ஒரு இடம். பேருக்கு பின்னாடி ஜாதி, இவன் இந்த ஜாதின்னு வெளிப்படுத்தக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய கொலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஐஐடி ஐஐஎம் மாதிரியான நிறுவனங்களில் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியின் அடிப்படையில் தான் அங்கே மாணவர்களே இன்னொரு மாணவரை ட்ரீட் பண்ணுறாங்க. வட இந்தியாவில் பெரும்பாலான நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், ஒருத்தங்களை வேலைக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் என்ன ஜாதி அப்படிங்கிறது பேர்லேயே தெரியுது. அதன் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுறாங்க, ஃபில்டர் பண்ணப்படுறாங்க. நாம் ஒரு காலேஜில் போய் வேலைக்கு சேர்றோம், இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றோன்னு நாம் ஒரு சிவியை கொடுக்கும்போது சிவியில் நம்மளுடைய சர்நேம் அதில் இருக்கும், கண்டிப்பாக ஜாதி பேர் இருக்கும். அப்போ இந்த ஜாதிக்காரனை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜாதியை சார்ந்த நிறுவனம் ஹெச்ஆர்லேருந்து எல்லாருமே நினைக்கிறாங்க வட இந்தியாவில். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வட இந்தியாவில் குறிப்பிட்ட சாதியை சார்ந்த ஆட்கள் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறதுக்கான காரணம். ஸோ அப்போ பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அபத்தம், அது ஒரு பெருமை கிடையாது. அனுராக் சிங் தாக்கூர் சொன்னது மிக கேவலமான ஒரு செயல். அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தங்க ஜாதியை வெளிப்படுத்தணும், ஜாதி பேரை வெளியே சொல்லணும்னு கேட்கறது எஸ்சி/எஸ்டி கேட்டகிரிலே அவர் கொண்டு வரணும். அதை பாராளுமன்றத்திலே அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு பிரச்சனையாக தெரியாதா? யாருக்கு? சபாநாயகருக்கு. ஏற்கனவே ராகுல் காந்தி பேசும்போது அம்பானி பேரை சொல்லிட்டார், அதானி பேரை சொல்லிட்டாருன்னு சொல்லி பேரை நீக்கினாங்க. யார்? பார்லிமெண்ட்டினுடைய குறிப்புகள் இருந்து இதே சபாநாயகர் செஞ்சார். இவ்வளோ கேவலமாக ஒருத்தர் பேசியிருக்காரு, சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டாம்? அவரெல்லாம் ஒரு மினிஸ்டராக இருக்கிற தகுதியான ஒரு ஆளா? முன்னாள் அமைச்சர் வேறு அவர் அனுராக் சிங் தாக்கூர். அவர் ஒரு தாக்கூர் சமூகத்திலிருந்து, உயர் ஜாதி சமூகத்திலேருந்து, ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து வந்துங்கிற திமிரில் அவர் பேசுகிறார். ராகுல் காந்தி அதுக்கு என்ன சொன்னார்? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கிங்க, எனக்கு சந்தோஷம்தான். தினம் என்னை பற்றி பேசி என்னை அசிங்கப்படுத்தலாம், நீங்கள் இகழ்ந்து பேசலாம், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிறாருல, அது ஏன் அவர் சொல்ல வர்றார்? அடிப்படையில் நேரு அப்படிங்கிற ஒரு காஷ்மீர் பண்டிட், ஒரு பிராமண சமூகத்திலேருந்து வந்தவர் தான். ஆனால் அவர் பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ஒரு பிராமணராக தன் வாழ்க்கையை நடத்தலை. அவர் ஒரு லிபரல், ரொம்ப தாராளவாதியாக இருந்தார். மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஒரு லிபரல் அவர். ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, 1950-60களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இது மாதிரி ஒரு வெளிப்படையாக இருந்த ஒரு முக்கியமான தலைவர் நேரு. அவ்வளோ லிபரலாக இருந்தவர். அவருடைய வாரிசுகள் தான் இன்றைக்கி ராகுல் காந்தி வரைக்கும் ரொம்ப லிபரல் திங்கிங் உடையவங்க தான். அவங்க மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு கதை. இந்திரா காந்தி மேலே எமர்ஜென்சி குறித்து நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தனி ஏரியா. பட் அவங்களுடைய சமூகமாக தியரிட்டிக்கலாக அவங்க என்னவாக இந்த சமூகத்தை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ராஜீவ் மீது விமர்சனம் இருக்கலாம் நமக்கு, ஆனால் ராகுல் இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு அவர் ஏன் சொல்ல வர்றாரு? அவருடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப 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 தெளிவாக சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் பேட்டர்னையே மாற்றி அமைக்கப்படும், 50% லிமிட்டேஷனுக்கு உடைக்கப்படும் சொன்னாங்க. அதுதான் அனுராக் சிங் தாக்கூருக்கு பயமாக இருக்குது. இது நடந்துருச்சு அப்படின்னா தாக்கூர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இருக்காதுன்னு அவர் பயப்படுறாரு. 10% கிரீமி லேயர் வழியாக உள்ளே பூந்துடலாம் தாக்கூர் சமூகம், அவர் சார்ந்த ஜாதி, அதனோட கிடைக்கக்கூடிய ஓட்டு, இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு எப்படியாவது உள்ளே பூந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, யார்? தாக்கூர் மாதிரியான ஆட்கள். ஸோ ஆனால் இவங்க வைக்கக்கூடிய செக்கு, யார்? காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோட வைக்கக்கூடிய செக் என்ன அப்படின்னா, உண்மையான சமூக நீதி. இங்கே எவன்லாம் உயர் ஜாதின்னு சொல்லி தர்றானோ அவனுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான செக் வச்சுருக்காங்க. நீ என்ன இடபிள்யூஎஸ் எப்படி கொண்டுச்சு? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், உயர் ஜாதியை சார்ந்தவன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதாவது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது, அது சமூக மேம்பாட்டு திட்டம். காலங்காலமாக இணைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு நியாயப்படி செய்ய வேண்டிய, நியாயப்படி கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை, அது சலுகை அல்ல. ஏதோ ரிசர்வேஷனுங்கிறது பிச்சை மாதிரி நாங்கள் போடுறோன்னு இவனுங்கெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க.
அந்த சாதிய திமிரில் தானே பேசுகிறாங்க. ரிசர்வேஷன் வந்து சலுகை அல்ல, அது இங்கே நடந்த கொடுமைக்கான உரிமை. அந்த உரிமை எப்படி கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு ராகுல் காந்தி. அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உரிய ரிசர்வேஷன் கொடுக்கப்படலை, பிசி மக்களுக்கு உரிய ரிசர்வேஷன் கொடுக்கப்படலை. அதன் அடிப்படையில் உரிய ரிசர்வேஷன் கொடுக்கணும், மைனாரிட்டிஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்கணும். இது எல்லாமே அவங்க தெளிவாக பேசுகிறாங்க, மேனிஃபெஸ்டோவில் க்ளீனாக வைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த முறை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்தப்பட்டிருக்கும். அது நடத்தப்பட்டிருந்த பட்சத்தில் இங்கே ஓபிசி எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், எஸ்சி எஸ்டி எக்ஸாக்டாக எவ்வளோ தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு கொடுக்குற ரிசர்வேஷனில் அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அந்த 50% ஸ்லாப் உடைக்கப்பட்டிருக்கும். 50% ஸ்லாப் என்னைக்கு உடைக்கப்படுதோ அன்னைக்கு தான் முழுமையான உண்மையான சமூக நீதி இது இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இது மிகப்பெரிய கனவு. அந்த கனவை தன்னுடைய ஒவ்வொரு நுட்பமான அரசியலிலும் ராகுல் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தில் பேசுகிறாரு, விமர்சித்து பேசுகிறாரு, கையில் ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறாரு. அதில் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் வந்து அல்வா கிண்டுறாங்க, அந்த அல்வா கிண்டுற ஃபோட்டோ காமிக்கிறாரு. இந்த அல்வா கிண்டுற குரூப்லேயும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இல்லை, இப்படி கிண்டி உருவாக்கப்பட்ட பட்ஜெட்லேயும் ஓபிசி எஸ்சி எஸ்டி எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. நியாயமான கருத்து தானே. 93% மக்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது ஒரு நியாயமான கருத்து. நான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி, யார் பிஜேபி அமைச்சர் நிதின் கட்காரியே ஒரு கடிதத்தை நிர்மலா சீதாராமனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்லையும், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இவங்க இதில் போய் நீங்கள் ப்ரீமியத்துக்கு வந்து ஜிஎஸ்டி வாங்கிறீங்க 18% இருக்கக்கூடாது, பூனேவை சார்ந்த லைஃப் இன்சூரன்ஸ் டிவிஷன் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். நியாயமான கருத்து தானே. யார் இன்னைக்கு இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டுறதுல 99% நடுத்தர வர்க்கம். அப்போ நடுத்தர மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு சாதகமான ஒரு கடிதத்தை நிதின் கட்காரி அவங்க அமைச்சரே அனுப்புகிறாரு. அது நிர்மலா சீதாராமன் பொருட்படுத்தலை, அசிங்கமாக இருக்குது அவங்களுக்குள்ளே. ஸோ அப்போது ராகுல் தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் இந்த சாதி கணக்கெடுப்பினூடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறார். அதைத்தான் ஒரு பட்ஜெட் ஸ்பீச்லையும் பேசுகிறாரு. அது இவங்களுக்கு பிரச்சனையாக மாறுது. இந்த பட்ஜெட் ஸ்பீச்சினுடைய மொத்தத்தையுமே டிஸ்கஷனாக ராகுல் எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, இதில் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு, உயர்ஜாதி அல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது நியாயமான கருத்து தானே. நீங்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இவங்க வந்து வரி சலுகையை கொடுத்துருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா புதுசாக முதலீடு பண்ணக்கூடிய பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வரி சலுகையை கொடுத்துருக்காங்க 5%. ஒரு ஆண்டுக்கு ஏறத்தாழ 1,45,000 கோடி அதனால் இந்திய வருமானத்துக்கு இழப்பு. அந்த இழப்பை இந்த அரசாங்கத்தினால ஒரு கார்ப்பரேட் குழுக்களுக்காக, ஒரு சின்ன குரூப் 0.01% இருக்கக்கூடிய ஒரு சின்ன கார்ப்பரேட் குழுக்காக நீங்கள் ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடியை நீங்கள் உங்களால் இழக்க முடியுது. ஆனால் இந்தியாவினுடைய 93% மக்கள், ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள், ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வழியாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் குறைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு முன்வைக்கிறார். அப்போ யாருக்காக பேசுகிறாரு? 93% மக்களுக்காக பேசுகிறார். இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல இப்போ பாஜகவுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு? அவங்களுடைய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது இவங்களுடைய ஓட் பேங்க் காலியாகும். யார்? பாஜகவினுடைய ஓட் பேங்க். நான் சொல்கிறது பொலிட்டிக்கல் கால்குலேஷன். அவங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது, அவங்க வந்த உடனே இந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இடபிள்யூஎஸ் கொண்டு வருவதனூடாக ஒரு 7-8% ஓட்டை நிரந்தரமாக அவங்க பேக்கேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பிஜேபியோடைய பேரே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பிராமின் பனியா பார்ட்டி தான் சொல்லுவாங்க. ஏன்னா பிராமின்ஸ் அதிகாரத்தில் இருப்பாங்க, பனியாக்கள் அப்படிங்கிறவங்க பணம் கொடுப்பாங்க. குஜராத்தி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பனியாஸ் பெரும் முதலாளிகள், இந்த முதலாளிகள் பெரிய பணத்தை பாஜகவுக்கு கொடுக்குறாங்க. பிராமின்ஸ் லாபியா அதிகாரமாக உட்காந்துருக்காங்க. இதுதான் பாஜகவினுடைய ஒரு கூட்டணியே. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இவங்க இடையில திருட்டுத்தனமாக நுழைச்சிருக்காங்க இல்லையா, அந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை, இதெல்லாமே அடிவிட்டு போயிடும். உயர்ஜாதிக்கான ஒரு இடஒதுக்கீடு, அந்த உயர்ஜாதிக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அனைத்து சாதிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ராகுல் பேசியிருக்காரு, அவருடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. அப்போ நாளைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்குது, நாளைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களும் ஒரு போராட்டத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த இடபிள்யூஎஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது அனைத்து ஜாதியில் இருக்கவங்களுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷனாக மாறும். அப்போ திருப்பி இதில் யார் அம்பலப்பட்டு போவாங்க அப்படின்னா உயர் ஜாதியை சார்ந்தவங்க தான், ஃபார்வர்ட் கேஸ்ட்டை சார்ந்தவங்க. ஸோ அதைத்தான் இவங்க ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. இவங்க பாட்டுக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்து, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பினூடாக ஒரு டேட்டாஸை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இடஒதுக்கீடை மாற்றிடுவாங்க. இடஒதுக்கீடை மாற்றினா சிக்கலாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து
இந்த தேர்தலில் எது மிகப்பெரிய அரசியலாக மாறுச்சு அப்படின்னா, பீகாரில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு. அதே மாதிரி கர்நாடகாவில் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருமே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, பல மாநிலங்கள் அதை சொன்னாங்க, பல ஓபிசி கட்சிகள் அதை சொன்னாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னாலே பாஜக நடுங்குது. இந்துக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க போறீங்க, அதில் என்ன உனக்கு பிரச்சனை? நான் இந்துக்கள், நாமெல்லாம் இந்துக்கள், இந்துக்கள் இந்துக்கள்னு திருப்பி திருப்பி சொல்கிறல்ல, இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ ஒரு போலி இந்து. நீ சொல்லக்கூடிய இந்து அப்படிங்கிறது பிராமணர்கள் மாதிரியான உயர் சாதி இந்து தான். ஓபிசி இந்து, எஸ்சி எஸ்டி இந்துவுக்கும் இடஒதுக்கீடு கிடைச்சிடக்கூடாது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்போ எவ்வளோ வன்மமான ஒரு ஆட்கள். இது குறித்து பேசுகிற ஒருத்தரை கேவலமாக நீ பாராளுமன்றத்தில் நின்று சாதி தெரியாதவங்கெல்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை கொச்சப்படுத்துகிறேன். இதுதான் ஒரு பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சான்னு கேட்குறேன். ஒரு அன்பார்லிமெண்ட்ரியான வார்த்தைகளை பாராளுமன்றத்தில் பயன்படுத்தியிருக்காரு, அதை உட்காந்து சபாநாயகர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு, பார்ப்பனர்கள் போன்ற உயர் சாதியினருக்கு நெருக்கடியாக மாறும். அவங்க அனுபவிக்கக்கூடிய, பிறப்பினூடாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சலுகை இருக்கு இல்லையா, அந்த சலுகை அவங்களுக்கு சிக்கலாக மாறும். அந்த சலுகைன்னு தான் சொல்லணும். அவங்க அதை பெரிய உரிமையாக நினச்சிட்டு இருக்காங்க. பிறப்பினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையை அவங்க நினைக்கிறாங்க. பிறப்பினூடாக நீ ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சமூகத்தினூடாக நீ ஒரு சலுகையை நீ உருவாக்கிக்கிட்ட, நீ அது உரிமையினூட அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பிராமணர்னு சொல்ல மாட்டார், பார்ப்பனர்னு சொல்வார். பிராமணர்னு சொன்னாலே நீ இந்த படிக்கட்டு அமைப்பை நீ ஏற்றுக்கிற அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும், அதுக்கு எதிர்த்தாப்புல யார் இருந்தாலும் தூக்கி அடிக்கப்படணும் அப்படிங்கிறது ராகுலுடைய கருத்து. அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கணும். அது குறித்து இவங்க என்ன கேவலமான, கொச்சையான, எவ்வளோ மோசமான விமர்சனத்தை வச்சாலும் ஏற்றுக்கூடாது. ரெண்டாவது, தொடர்ச்சியாக ஏன் இது மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா, மாநில அரசாங்கம் பீகார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஏன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் உரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் எடுக்கணும். அது எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, அது சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கலாம், இல்லை வந்து பப்ளிக் வெல்ஃபேர் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றியான டேட்டாஸாக இருக்கலாம், எல்லா டேட்டாவுமே அவங்கள்ட்ட தான் ஸ்டோர் ஆகும். அவங்க எடுக்கக்கூடிய சென்சஸை தான் இதை வந்து உறுதியான விஷயமா எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போது நியாயப்படி மோடி அரசாங்கம் சென்சஸ் எடுக்கணும். அப்படி சென்சஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுக்கணும். அந்த டேட்டாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, ஓடி ஒளிகிறாங்க. அப்போ அவங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தை மறைக்கிற மாதிரி தாகூர் வந்து அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் வருவார் பாராளுமன்றத்தில். என்னதான் மாநில சில பேர் சொல்லிட்டுருக்காங்க, தமிழ்நாடு அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், ஓனால் நடத்த முடியல, அப்புறம் நீ எதுக்கு முதலமைச்சராக இருக்கு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் எல்லாம் பேசுகிறாரு. அவருக்கு தெரியாதா? போன வாரம் பீகாரில் வந்து போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது வந்து உச்சநீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னு. ஏன் மாநில அரசாங்கம் இவ்வளோ நிதியை போட்டு, இவ்வளோ பணத்தை போட்டு எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும்? மத்திய அரசாங்கம் அதை செய்ய போகுது, அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாம் ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க, யார் வன்னியர்களுக்கே 10.5% இடஒதுக்கீடு வேணும், அவங்க கோர்ட்டில் போய் நின்னாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நியாயப்படி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், அதன் அடிப்படையில் தான் நீங்கள் ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதனால் அதுதான் ரூட்டு, அந்த ரூட்டை தான் ஃபாலோ பண்ணணும். ராமதாஸ் அந்த ரூட்லாம் ஃபாலோ பண்ணாமல், ஏற்கனவே எடப்பாடி அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணாமல் தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி சில டிசைனை பண்ணி அது இன்றைக்கி ஃபெயிலியராக போயிடுச்சு. திருப்பி அதே விஷயத்தை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இவருக்கு கூட்டணியில் சீட்டு கிடைக்கல, இவர் மகனுக்கு எதிர்காலத்தில் அரசியலே இல்லை அப்படிங்கிற விரக்தியில் பேசுகிறார். ஒரு பெரிய சமூகத்தினுடைய ரிசர்வேஷன் அப்படிங்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனையை தன்னுடைய கட்சி, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மகனுங்கிற சுருக்கி அவர் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த குரூப் எல்லாருமே இது மாதிரியான ஒரு மொக்கையான பாலிடிக்ஸை பண்ணாமல் இதெல்லாத்தையும் தூக்கி எறியணும் அப்படின்னா, இந்தியா முழுக்க மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் ரிசர்வேஷனை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி அமைச்சா தான் பிஜேபி சொல்லக்கூடிய இந்துக்கள்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த இந்துக்கள்ங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்கும் சமூக ஜனநாயகம் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ இவங்க இந்த பிஜேபி அப்படிங்கிறது சமூக நீதிக்கு எதிரானவங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சமூக நீதியினுடைய மிக முக்கியமான ஒரு படிக்கல். அந்த சமூக நீதியினுடைய மிக முக்கியமான ஒரு படிக்கல்லை, ஒரு திட்டத்தை செயல்படுத்த விடாமல் அதை செயல்படுத்த நினைக்கிறவங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் பெரும்பான்மையான இந்துக்களையே கேவலப்படுத்துகிறார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பதில் சொல்லாமல் ஆனால் அதை விமர்சித்து பேசுகிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் இப்போ அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசியது வந்து அவை குறிப்பிலேருந்து நீக்கியிருந்தாலும், இப்போ மோடி அவர்கள் வந்து அவர் பேசின பேச்சை வந்து ரொம்ப அப்படியே கொண்டாடி ஒரு ட்விட்டெலாம் போட்டிருந்தார். அது குறித்து உங்களுடைய பார்வை? உண்மையிலே ரொம்ப அவருக்கு அது அசிங்கமாக இல்லை? ஒரு நாட்டோட பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அந்த கருத்தில் என்ன உண்மை இருக்குது, உண்மை இல்லை, அதை நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாதா? இப்படி கூட கேட்கலாம்.
நீங்கள் ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அப்போ ஏன் நடைமுறைப்படுத்தலாம் கூட நீங்கள் கேள்வி முன் வைக்கலாம். அது பொலிட்டிக்கலான ஒரு டிபேட்டு. அதை விட்டு அதை ஷேர் பண்ணி இவர் கொண்டாடுறாரு அப்படின்னா உண்மையிலேயே இவருக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான். அவருக்கு மனதளவில் வேறு ஏதோ சிக்கல் இருக்குது. அவரும் வந்து அவர் கேட்டால் ஓபிசி தலைவர், அதாவது ராமதாஸுடைய வார்த்தையில் சொன்னீங்கன்னா அப்படின்னா மோடி அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஓபிசி தலைவர் அப்படின்னு அவர் சேலம் மாநாட்டிலாம் புகழ்ந்து பேசினார். நான் என்ன கேட்குறேன், அந்த ஓபிசி எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கணும் தானே பிஎம் எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அதை ஏன் பிஎம் மறுக்கிறாரு? நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு ஓபிசி சமூகத்திலேருந்து வரல. அவர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்திலேருந்து வர்றாரு, ஃபார்வர்ட் காஸ்ட்லேருந்து வர்றாரு. அவர் இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகம், எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கான உரிய பங்களிப்பை கேட்குறாரு. ஆனால் ஓபிசி சமூகத்திலேருந்து வந்த ஒரு தலைவராக மோடி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. மக்கள் நம்பலை, தமிழ்நாடு நம்பலை. தமிழ்நாடு போய் மோடி ஓபிசி தலைவர்னா ஏற்றுக்குமா? அன்புமணி பேசுகிறாரு, 2 ஓபிசி தலைவர்கள் மேடைகள் உட்கார்ந்துருக்கிறார்கள் அப்படின்னு. யாரான்னு தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. யார்? ராமதாஸ் ஒரு ஓபிசி தலைவரா, ப்ளஸ் மோடி ஒரு ஓபிசி தலைவரா, நம்ம தேடி பார்க்க வேண்டிய சூழலாக இருக்குது. 2 ஓபிசி தலைவர் உட்கார்ந்துருக்காருன்னு அன்புமணி பேசுகிறார். ஸோ அப்போ இவங்க ஓபிசி தலைவராகவும் இல்லை, முறையான இந்துக்களுக்கும் தலைவராக இல்லை. நான் இந்துக்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெரும்பான்மை இந்துக்களுக்கு தானே ஒரு ரிசர்வேஷன் கேட்குறாரு. அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்போ வந்து அனுராக் சிங் பேசினதை, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு பிரதமர் தன்னுடைய ட்விட்டரில் போட்டு கொண்டாடுறா அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு பாருங்கள். அது தப்புன்னு அவை குறிப்பு சொல்கிறது. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு சொல்லியாச்சு, நீக்கவும் செய்கிறாங்க. திருப்பி நான் ட்விட்டரில் போடுவேன், நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்துக்கும் எஸ்சி எஸ்டி சமூகத்துக்கும் மிகப்பெரிய துரோகத்தை விளைவிக்கிறார். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதனூடாக அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார். நாங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கான உரிய பங்களிப்பை கொடுப்பதற்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டோம். அதை எதிர்த்து யாராவது பேச வர்றவங்கள இது மாதிரி கொச்சையாக விமர்சித்து அசிங்கப்படுத்தி விளையாடுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ராகுல் அதுக்கு அழகான பதிலடி கொடுத்துட்டார். நீ என்னை எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்திக்கோ, எவ்வளோ வேணாலும் காயப்படுத்திக்கோ, தினம் என்னை பற்றி அசிங்கப்படுத்தி பேசிக்கோ, ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் விட மாட்டோம் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறார். ஸோ அந்த ராகுலுடைய வார்த்தையை நம்ம வந்து வரவேற்கணும். மோடியினுடைய இது மாதிரியான ஒரு அற்பமான கேரக்டர் வந்து நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போயிடணும். கடந்த காலங்களில் வந்து பாஜக மேலே மதவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து விமர்சனமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து ஜாதி வாரியாகவும் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கங்கிறது வெளிப்படையாகவே தெரிய வருது. சரி, உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.